காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேரட்டை வச்சு ஒரு தொகையல் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை இப்போ நான் சொல்ல போகிறேன். கேரட் 1, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி, 4 காஞ்ச மிளகா, 2 சில்லி தேங்காய் 2 சில்லி தேங்காய், கருவேப்பிலை ஒரு 20 கருவேப்பிலை, அப்புறம் எல்ஜி பெருங்காயத்தூள் கொஞ்சம், உளுத்தம்பருப்பு. இதை வச்சு தான் நான் இப்போ தொகையல் செய்ய போகிறேன். இப்போ கேஸை பற்ற வைக்க போகிறேன். கேஸை பற்ற வச்சுட்டு அதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றுறேன். ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு பாருங்கள், 2 ஸ்பூன் அளவு, 3 ஸ்பூன் அளவு, 4 ஸ்பூன் அளவு. நீங்கள் ஸ்பூன் அளவு போடுங்க. காஞ்ச மிளகா 4 வச்சுருக்கேன். முழு மிளகாவை அப்படியே எடுத்து போட்டோம்னா வெடிக்கும். அதனால் கொஞ்சம் அப்படி நகத்தால் அப்படி கிண்ணி போடணும். அப்படி கிள்ளி போட்டோம்னா வெடிக்காது. இப்போ காஞ்ச மிளகாவை போடுறேன். காஞ்ச மிளகாவை போட்டுட்டு தேங்காவை போடுறேன். தேங்காய் கொஞ்சம் பரட்டி போட்டோம்னா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் தேங்காவை போடுறேன். தேங்காவை போட்டுட்டு பெருங்காயப்பொடி போடுறேன். வச்சு பெருங்காயப்பொடி போட்டோம்னா வாசனையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டுட்டு எடுத்துறேன். எடுத்துட்டு கேரட்டை போட்டு வதக்கணும். இப்போ கேரட் நல்லா வதங்கிச்சு. கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு, நம்ம அந்த தொகையிலுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டு 2 கரட்டு கரட்டி, அப்புறம் 6 டன்னு
மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். ஆறட்டும், தொகையில் அரைக்க சொல்ல காமிக்கும். இப்போ கேரட்டு ஆறிடுச்சு. இப்போ அரைக்கிறேன். கேரட்டை போட்டு அடுத்தது இந்த புளி போடுறேன். புளி போட்டுட்டு இந்த வறுத்து வச்சல்ல உளுத்தம்பருப்பு, மிளகா, தேங்காய், கருவேப்பிலை, பெருங்காயம் அதையும் போட்டுடுறேன். உப்பு நான் கேரட் வதக்க சொல்ல போட்டுட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். தொகையில் நிறைய ஊற்றக்கூடாது. இது தொகையில் சட்னிக்கு தான் நிறைய ஊற்றணும். கொஞ்சம் சட்னிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றணும். இதுக்கு கொஞ்சமாக ஊற்றி மூடி போட்டு அரைக்கிறேன். அரைச்சான்னு பார்க்கணுமா? இன்னும் கொஞ்சம் அரையணும். லேசாக தண்ணி ஊற்றுறேன். தண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கேரட் தொகையில் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து தாளிக்காமல் கூட போடலாம். தாளிச்சும் செய்யலாம். நம்ம சௌகரியம்தான். கருவேப்பிலை எதுக்கு வைக்கிறேன்னாக்கா, நம்ம முழுசாக தூக்கி வெளியே போடாமல் அரைச்சிட்டோம்னா எல்லாருக்கும் சாப்பிட்டோம்னா நமக்கு சத்து கிடைக்கும். இதுதான் இரும்பு சத்து கிடைக்கும். இப்போ இதில் கருவேப்பிலை போடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு இதை கலந்து பாருங்கள். கேரட் தொகையில் உடம்புக்கு நல்லது. இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே உடம்புக்கு நல்லதான். பெருங்காயம் எல்லாமே உடம்புக்கு நல்லது. இதை சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் நல்லது. காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.